கொள்ளுவானாய். காய்ந்திட பிஞ்சானாய், கண்டிட காயானாய், கனித்திட பழமானாய், சுவைத்திட உணவானாய். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் படைப்புகளான பழங்கள் சுவையும் மணமும் சத்தும் நிறைந்துள்ளன. பழங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுவையாக இருக்கின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவற்றின் பின்னணியில் கவனம், கரிசனை, கடின உழைப்பு இருக்கும் என்பதை நாம் அறிவோம். இறுதி முடிவு இனிமையாக அமைய வேண்டும் என்றால் எத்தனையோ இடர்களை, சவால்களை சந்திக்க வேண்டும் என பழங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நமது வாழ்வென்னும் தோட்டத்தில் இறைவனே நம்மை பயிரிட்டு கண்காணித்து வளர்ப்பவர். இறைவனுடன் இணைந்து அவரது கண்காணிப்பில் வாழும் வரை நாம் மிகுந்த கனி தருவோம் என்ற இறை நம்பிக்கையில் எமது அர்ப்பணி பேரவையினர், பங்கு மக்கள் மற்றும் முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகள் தங்கள் கரங்களில் பழங்களை ஏந்தி பவனியாக வருகின்றனர். வருகை பாடலை பாடிய வண்ணம் நாமும் பலியில் இணைவோம். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த பாருங்கள். நன்றி பலி செலுத்த பாருங்கள். தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின்
செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மணிமுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருமலையில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மணிமுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே எல்லாம் படைத்த பரம்பொருளே, இறைவார்த்தை வழி வாழும் இறையேசுவே, புதிய வழி நடத்தும் தூயனல் ஆசிரை பொழியும் ஒவ்வொரு இறைவனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பிற்கு ஒரு வடிவமானவரை, இந்த அகிலம் போற்றும் தூயவரை, குன்றா புகழின் உன்னதரை, எம் காவலாக முன்மாதிரியாக கொண்டு வாழும் பள்ளவிளை புனித ஜார்ஜியார் ஆலய குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இறை மக்களை, மேலும் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களையும், இன்றைய விழாவை சிறப்பிக்கும் பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள், மேலும் முதல் திருவிருந்தை பெறும் பிள்ளைகள் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருவிழா திருப்பலியானது புனித ஜார்ஜியார் வழியில் நடமாடும் நற்கருணையாகும் என்னும் மைய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம் பாதுகாவலரிடம் சிறந்து விளங்கிய நற்பணிப்புகள், துணிவு, இறைப்பற்று, எதை கண்டும் பயம் கொள்ளாத மனதுடன் ஆண்டவரை தேடுவதில் மகிழ்வு, கிறிஸ்துவுக்காக தம் உயிரையே தருவதில் தியாகம் போன்றவைகளை நாம் காண்கின்றோம். அவரின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் இவற்றை கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். கல்வாரி தியாகத்தினை நினைவுகூறும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட நற்கருணை இறைவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தருகிறது. இந்த நற்கருணை இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. இதுவே நம் வாழ்வின் அடித்தளம், வாழ்வின் ஊற்று. இதை நாம் ஏற்க தகுதியோடு உட்கொள்ள வேண்டும். என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னில் நிலைத்திருக்கின்றான், நானும் அவனில் நிலைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இறைவன். எனவே இயேசுவின் உடலை உண்ண தடையாக இருக்கும் அனைத்து பாவங்களையும் களைந்து முழு மனதுடன் கிறிஸ்துவை நம் வாழ்வில் ஏற்போம். புனித ஜார்ஜியார் வழியில் நம்மையே அர்ப்பணித்து நடமாடும் நற்கருணையாவோம். இந்த தொற்று நோய் காலங்களில் நான் எனது என்ற எண்ணம் நீங்கி பொதுநலன் என்னும் விழிப்புணர்வு கொண்ட மக்களாய் நம் பாதுகாவலின் அருள் வேண்டி இணைவோம் பலியில் பெறுவோம் அவர் அருள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலராகிய புனித ஜார்ஜியாரினுடைய இறுதி நாள் விழாவிலே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இன்று அக்களிப்போடு அகமகிழ்வோடு அவருடைய இந்த திருப்பீடத்தின் முன்பாக கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இறைவன் புனித ஜார்ஜியார் வழியாக நமக்கு அவருடைய ஆசிரை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அதே தருணத்திலே இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் முதலாவதாக தங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஏற்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இவர்கள் நடமாடும் நற்கருணைகளாக மாறி இறைவனுடைய பிள்ளைகளாக தூய ஆவியினுடைய ஆலயங்களாக இருந்து செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை இவர்களுக்கு இறைவன் தாமே தன்னுடைய உடலின் வழியாகவும் இரத்தத்தின் வழியாகவும் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். அதே போல நம்முடைய இந்த பள்ளவிளை இறை சமூகம் முழுவதையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பான விதத்திலே இறை ஆசிர் நிறைவாக நம்மோடு தங்கவும்
இறைவனுடைய அந்த அருட்கரம் முழுவதுமாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி காக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றம் குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுமோ. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, தீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
இருப்பவர் நீரே. ஆமீன், 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 ஆமீன். மன்றாடுவோமாக. அளவில்லாத இரக்கமுள்ள இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. இதனால் உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை உணரச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருளை அகற்றும் ஒளி, மகிழ்வை வெளிப்படுத்தும் ஒளி, இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய ஒளி. இத்தகைய சிறப்புமிக்க ஒளி நம் குடும்பங்களிலும் பங்கு சமூகத்திலும் உறவுகளால் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இதோ ஒளியேற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. விளக்கின் ஒளியானது தன் பணியான இருளை நீக்கி இல்லத்திற்கு வெளிச்சம் தருகிறது. துன்பம் என்னும் இருள் நீக்கி உள்ளத்தால் மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்றுகிறது. அதை போன்று இறைமகன் இயேசுவின் பணியை செவ்வனே செய்து ஒளியின் பாதையில் பல்லவிளை பங்கு மக்களை வழிநடத்திய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜஸ்டின் கிறிஸ்துராஜ் அவர்களும், இறை வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட எம் பங்கின் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜூடி அவர்களும், கோணங்காடு பங்கில் சிறப்பாக பணியாற்றி வரும் அருட்தந்தை சுந்தர் சிங் அவர்களும், இப்போது சிறப்புற வழிநடத்தி வரும் எம் பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய சிறில் அவர்களும், அவர்களுக்கு உற்ற துணையாக செயல்பட்டு வரும் அருட் சகோதரர் விஷால் அவர்களும் முதல் ஒளியை ஏற்றுவார்கள். என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் என்ற இறைவார்த்தையை தியானித்து நற்கருணை என்னும் நிலை மகிழ்ச்சியை முதன்முறையாக உடலாலும் மனதாலும் நிறை மனதோடு ஏற்க வந்திருக்கும் நம் பங்கின் குழந்தைகள் இரண்டாம் ஒளியை ஏற்றுவார்கள். இன்று போல் என்றும் நம் பங்கிலும் நம் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டும், அம்மகிழ்ச்சி நிறைவாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் எண்ணத்தோடு நம் பங்கின் செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நம் பங்கு அர்ப்பணி பேரவை துணைத் தலைவர் திரு சகாய வினோத் அவர்கள் மூன்றாம் ஒளியை ஏற்றுவார்கள். மனித வாழ்வு நிறைவாக அமைய மனிதர்களிடையே உறவு அவசியம். அந்த உறவை ஆழப்படுத்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் எங்களுடன் இணைந்து எங்களை வழிநடத்தி வரும் அருட்சகோதரிகள்
ஆரோக்கிய மேரி மற்றும் செல்வி அவர்கள் 4ஆம் மொழியை ஏற்றுவார்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வரும் முதல் வாசகத்தில் கடவுள் மோசேயிடம், உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போவதாகவும் மக்கள் என் கட்டளைகளின்படி நடப்பார்களாக இல்லையா என்று சோதிக்கப் போவதாகவும் கூறுகிறார். மேலும் பேராசை கொள்ளாமல் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 4 மற்றும் 13 முதல் 15 வரை. அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படித்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலின பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர், ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
கவலை சோர்வுகள் மாறிடவே அஞ்சலின் நூற்றிலே வழங்கிடவே பொன்னாச்சல் தருவாயோ வாழ்ந்திடவே அன்பு பணியினை செய்திடவே உண்மைக்காயுமே வாழ்ந்திடவே செய்யும் இயேசுவே நீரை மறப்பாயோ தாயின் அன்புக்காய் ஏங்கி குழந்தை போல் உனக்காக நான் ஏங்கினேன் நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கிறது. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு பெறுகின்றோம். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைக்கிறது. இக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு அன்புடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த
இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இது எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 6 இறை திருவாக்கியங்கள் 51 முதல் 58 முடிய. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 6 இறை திருவாக்கியங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போயினர். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
2000 வருடங்களுக்கு முன்பு குருத்தோலை பவனியின் போது இறைமகன் இயேசுவை தூக்கி சுமந்த அந்த கழுதை குட்டியானது தன்னுடைய தாயை சந்திக்கிறது. தன்னுடைய தாயிடத்திலே இப்படியாக சொல்லுகிறது, அம்மா, இந்த உலகத்திலே நான் தான் மிக சிறந்தவனாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த குருத்தோலை பவனியின் போது நான் தான் இறைமகன் இயேசுவை தூக்கி சுமந்தேன். எல்லோரும் நான் வழிநடத்தி செல்வதற்காக, நான் செல்வதற்காக இலை தலைகளை அப்படியே பரப்பினார்கள். அவருடைய மேலுடைகளை எல்லாம் நான் வழிநடத்தி செல்வதற்காக எனக்கு முன்பாக விரித்தார்கள். நான் அதிலே பயணப்பட்டவனாக இருந்தேன். எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் மக்கள் ஓசன்னா கீதத்தை பாடிக்கொண்டு வழி நடந்தார்கள். எனவே இந்த உலகத்திலே நான் தான் மிகச்சிறந்தவன், நான் தான் பெரியவன், நான் தான் இந்த உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் விட மிகச்சிறந்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஆணவத்தோடு வாழத் தொடங்குகின்றது. அன்றிலிருந்து தன்னுடைய சக நண்பர்களை அல்லது தன்னுடைய சக கூட்டாளிகளை பார்க்கின்ற போது நான் இந்த உலகத்திலே சிறந்தவன் என்கின்ற ஒரு மமதையோடு வாழுவதாக இருக்கிறது. அந்த நாளிலிருந்து 4 நாட்கள் கழித்து இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தவராக எருசலே வீதிகளிலே கொல்கொதாவை நோக்கி பயணப்படுகிறதை பார்க்கிறது இந்த கழுதை குட்டி. உடனடியாக ஓடோடி செல்லுகிறது. அங்கே இருந்த படை வீரர்களை பார்த்து சொல்லுகிறது, அந்த குருத்தோலை பவனியின் போது எனக்கு தான் முக்கியத்துவமானது கொடுக்கப்பட்டிருந்தது. நான் தான் அந்த இறைமகன் இயேசுவை தூக்கி சுமப்பவனாக இருந்தேன். எனவே இந்த நாளிலும் இந்த வேளையிலும் இந்த பவனியிலும் எனக்கு தான் முக்கியத்துவம் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அந்த காவலர்களோடு வாதாட தொடங்குகிறது. அதை பார்த்த காவலர்கள் அவர்களுடைய ஈட்டியை வைத்து அதை அடித்து துரத்தி வெளியே தள்ளுகிறார்கள். இரத்த காயத்தோடு தன்னுடைய தாயை சந்திக்கிறது. அப்படி அமைதியாக சென்று அந்த தாயினுடைய பாதடிகளிலே அப்படி அமருகிறது. அதை பார்த்து அந்த கழுதை குட்டியினுடைய தாய் சொல்லுகிறது, அந்த இறைமகன் இயேசுவை நீ தூக்கி சுமந்தாய், அல்லது இறைமகன் இயேசுவை குருத்தோலை பவனியிலே நீ தூக்கி சுமந்த காரணத்தினால்தான், இறைமகன் இயேசு உன்னோடு இருந்த காரணத்தினால்தான் உன்னை எல்லோரும் போற்றினார்கள். அல்லது நீ நடந்து செல்வதற்காக அல்ல, இறைமகன் இயேசு நடந்து செல்வதற்காகத்தான் அவருடைய மேலுடையை போட்டார்கள். வழிகளிலே இலை தலைகளை எல்லாம் வெட்டி பரப்பினார்கள். அந்த மரியாதை உனக்கு அல்ல, இறைமகன் இயேசுவுக்காக கொடுக்கப்பட்டது. நீ இறைமகன் இயேசுவோடு இணைந்திருந்தாய் என்று சொன்னால், இறைமகன் இயேசுவோடு உண்மையாகவே இணைந்திருந்தாய் என்று சொன்னால், அல்லது இறைமகன் இயேசுவை உண்மையாகவே நீ தூக்கி சுமந்தாய் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அன்பு கொண்டவனாக இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ துணிவு கொண்டவனாக இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொண்டவனாக இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு அன்புறம் கொண்டவனாக நீ இருந்திருக்க வேண்டுமே தவிர, உன்னையே பெருமைப்படுத்திக் கொள்வனாக அல்லது கர்வம் கொண்டவனாக நீ இருந்திருக்க கூடாது. அப்படி நீ செயல்பட்டதால் தான் இன்று இப்படியாக நீ அடித்து உதைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னதாம். இன்றைய நாளிலே அழகான ஒரு சிந்தனையானது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடமாடுகிற நற்கருணையாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இறைமகன் இயேசுவை உள்வாங்குவவர்களாக, இந்த இறைமகன் இயேசுவை உட்கொண்டவர்களாக, இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வெறுமனே நடமாடும் நற்கருணையாக அல்லது நம்முடைய புனிதரை போல நாம் நடமாடுகிற நற்கருணையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனைகள் செயல்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நல்லதை தருகிறவர்களாக, எப்போதும் நல்லதை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே துன்பப்படுகிறார்கள். பசியோடு வாடுகிற போது, மோசைக்கு எதிராக கலகம் செய்கிற போது, மோசைக்கு எதிராக அவர்கள் பேசுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், வானிலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன், வானிலிருந்து அவர்களுக்கு நான் வாழ்வை கொடுப்பேன். உணவானது ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கிறது. வானிலிருந்து நான் இந்த மக்களுக்கு வாழ்வை கொடுப்பேன், வானிலிருந்து இந்த மக்களுக்கு உணவை கொடுத்து இந்த மக்களை வழிநடத்தி செல்வேன் என்று மோசே இடத்திலே சொல்லி அழைத்த அதே ஆண்டவருடைய பராமரிப்பிலே, பாதுகாப்பிலே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம்.
இன்றைய இரண்டாம் வாசகமானது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அழகாக சொல்லப்பட்டதாக இருக்கிறது. யாராவது என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தகுதியற்ற முறையிலே நீங்கள் உட்கொள்ளக்கூடாது, உட்கொண்டால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்கப்படுவீர்கள். இந்த ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்வதற்கு முன்பாக உங்களையே சோதித்தறிந்தவர்களாக இந்த இறைமகனுடைய உடலை இரத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக அருந்துவதற்காக நான் தகுதி உள்ளவனாக என்னையே நான் மாற்றி இருக்கிறேனா, உண்மையிலே எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பகுத்தறிந்து கொண்டு நம்மையே நம்முடைய வாழ்க்கையை உட்படுத்திக் கொண்டு நீங்கள் இந்த திரு உடலை திரு ரத்தத்தை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தரப்பட்டதாக இருக்கிறது. நற்செய்தியிலே இறைமகன் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய உடலையும் என்னுடைய ரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற மனிதர்களோடு, என்னுடைய உடலையும் என்னுடைய ரத்தத்தையும் உட்கொள்ளுகிற மக்களோடு நான் இணைந்திருக்கிறேன், இந்த மக்களும் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற அழைப்பு தரப்பட்டதாக இருக்கிறது. தாவீது கோலியாத் நிகழ்ச்சியை பற்றி நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். தாவீது சிறிய ஒரு பையனாக இருக்கிறார். கோலியாத் என்பவன் 6 அடி உயரமுடைய மிகச்சிறந்த பலவானனாக அல்லது மிகச்சிறந்த ஒரு வீரனாக மிகச்சிறந்த ஒரு அரக்கனாக இருக்கிற அந்த வேளையிலே 1000 படை வீரர்கள் இந்த ஒற்றை மனிதனை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சிறிய மனிதன் அல்லது சிறிய பையன், ஆடு வைத்துக் கொண்டிருந்த சாதாரண ஒரு சிறிய பையன் இந்த மனிதனை எதிர்த்து நிற்பவனாக இருக்கின்றான். இந்த தாவீதை பார்க்கின்ற கோலியாத்து சொல்லுகிறார், இன்று உன்னை அடித்து நொறுக்கி வானத்து பறவைகளுக்கு நான் இரையாக போடுவேன் என்று சொல்லுகின்ற போது தாவீது அவனை பார்த்து சொல்லுகின்றான், நீ உன்னுடைய கைகளிலே இருக்கிற அந்த வாளின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறாய், உன்னுடைய கையில இருக்கிற ஈட்டி மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறாய். நான் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார், நீ பழித்து பேசிய, நீ அவதூறாக பேசிய, நீ தூற்றி பேசிய இந்த ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை கொண்டவனாக இருப்பேன், கண்டிப்பாக உன்னை வென்று போடுவேன் என்று சொல்லுகின்றார். சரி, கோலியாத்தை தாவீது எதை வைத்துக் கொண்டார்? ஒரு கவனம் வச்சு அடிச்சாரா? கவனில் என்ன இருந்துச்சு? ஒரு சிறிய கூழாங்கல் இருந்துச்சு, அப்படிதானே? ஒரு சிறிய கூழாங்கல். மிகச்சிறந்த ஒரு வீரன், 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன், திடகாத்திரமான ஒரு வீரன், மிகச்சிறந்த ஒரு வீரன். இஸ்ரேல் படை வீரர்களை பார்த்து பயப்பட்ட அந்த பெலிஸ்தியனை சாதாரண ஒரு கல்லால் ஒரு சிறியவன் உடைத்து போடுகிறான் என்று சொன்னால், அவனை கொண்டு போடுகிறான் என்று சொன்னால், அவனை துவம்சம் செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவருடைய அருள் அவனிடத்திலே இருந்தது. ஆண்டவரோடு அவர் இணைந்திருந்தவனாக இருந்தான். மிகப்பெரிய ஒரு தடை எனக்கு எதிராக வந்தாலும், மிகப்பெரிய ஒரு சிக்கல் எனக்கு எதிராக வந்தாலும், என்னுடைய ஆண்டவரினோடு இருக்கிற போது, நான் ஆண்டவரோடு பயணிக்கிற போது, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு எதிரியையும் நான் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட்டவனாக இருந்தார். நீதி தலைவர்கள் புத்தகத்தை நாம் வாசித்தோமே என்று சொன்னார், கிதியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு நீதி தலைவருடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. மிதியோனியர்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்துகிற வேளையிலே வெறும் 300 படை வீரர்களை கொண்டு லட்சக்கணக்கான படை வீரர்களை துவம்சம் செய்வோனாக அழித்து போடுவோனாக இருக்கிறது. ஆண்டவருடைய வழி நடத்துதல். எங்கேயாவது யாராவது இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு 300 பேரை கொண்டு 1,00,000 படை வீரர்களை எங்காவது தோற்கடித்திருக்கிறார்களா? வெறும் 300 படை வீரர்கள் சேர்ந்து லட்சக்கணக்கான படை வீரர்களை துவம்சம் செய்ததை ஏதாவது ஒரு வரலாறுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதி தலைவர்கள் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களுக்கு ஆற்றல் தருகிறார், எங்களுக்கு சக்தியை தருகிறார். இந்த ஆண்டவரை கொண்டு நாங்கள் எதையும் செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நமக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஜார்ஜியாரை போல, நம்முடைய புனிதரை போல, நம்முடைய பாதுகாவலரை போல நடமாடுகிற நற்கருணை பேழைகளாக, நடமாடுகிற நற்கருணைகளாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு தரப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய புனிதருடைய வாழ்க்கை இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்முடைய புனிதர் யாரை கொன்றார், யாரை துவம்சம் செய்தார், அல்லது யாரை அழித்தார்? யாரப்பா? பறவை நாகத்தை கொன்றார். இந்த பறவை நாகம் எதை செய்து கொண்டிருந்தது, அல்லது எதற்காக இந்த பறவை நாகத்தை அழிக்க வேண்டும்? மிருகங்களையும் மனிதர்களையும் தின்றது. சும்மா இருந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போச்சு, அப்படிதானே? ஓகே, வெரி குட். பல சிந்தனைகள் சொல்லப்படுவதாக இருக்கிறது. ஒரு நீர்நிலையிலிருந்து தண்ணீர் வெளிவருகிற அந்த பகுதியை அடைத்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது.
இதை வெளியே கொண்டு வருவதற்காக மனிதர்கள் தங்களிடம் இருக்கிற கால்நடைகளை இதற்கு பலியாக கொடுக்கிறார்கள், அது உண்பதற்காக கொடுக்கிறார்கள். அந்த கிராமத்திலே இருந்த எல்லா கால்நடைகளும் அழிக்கப்படுகின்றன. கடைசியாக இந்த பறவை நாகத்திற்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. எனவே நீர்நிலையிலிருந்து அந்த நீர் வெளியே வந்தால்தான் இவர்களுக்கு உணவுகளை விளைச்சல் செய்ய முடியும். எனவே இந்த ஊரிலே இருக்கிற இளம் பெண்களை, இளம் பிள்ளைகளை எல்லாம் இதற்கு பலியாக உணவாக கொடுக்க தொடங்குகிறார்கள். நம்முடைய புனிதர் இந்த பறவை நாகத்தை வேட்டையாடுவோராக இருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இந்த மனிதர்கள் எல்லோரும் பார்த்து பயப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு கிராமமே பார்த்து ஒரு பறவை நாகத்தை பார்த்து பயப்பட்டது என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு பறவை நாகமாக கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். மக்களை பயமுறுத்துவதாக இருந்திருக்க வேண்டும். மக்கள் பக்கத்திலே சென்றாலே அவர்களை அடித்து கொல்லுகின்ற ஒரு மிருகமாக, ஒரு கொடிய மிருகமாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய புனிதர் எப்படி இதை எதிர்கொண்டார்? நம்முடைய புனிதரால் மட்டும் இதை எப்படி துவம்சம் செய்ய முடிந்தது, அழிக்க முடிந்தது என்று நாம் நினைத்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், ஆண்டவரோடு கொண்டிருந்த பற்றுறுதி. இந்த சமுதாயம் பாதிக்கப்பட இருக்கின்ற போது, இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரிடமிருந்து வல்லமையை பெற்றவனாக நான் இருக்கிறேன். ஆண்டவரிடமிருந்து சக்தியை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவருடைய பலத்தை கொண்டு, ஆண்டவருடைய சக்தியை கொண்டு, ஆண்டவருடைய திறனை கொண்டு நான் இதை வேட்டையாடுவேன் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுவோராக இருக்கிறார். அவருடைய சக்தியை தாண்டி, அவருடைய பலத்தை தாண்டி, அவருடைய வீரத்தை தாண்டி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார். என்னுடைய ஆண்டவர் என்னை வளர்த்தவர், என்னை படைத்தவர், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் இந்த பறவை நாகத்திடம் இருந்து எனக்கு வெற்றியை தருவார் என்கின்ற எண்ணம் கொண்டவராக இருந்ததால் தான் அந்த பறவை நாகத்தை வெற்றி கொண்டவராக இருக்கின்றார். இன்று நம்முடைய புனிதராக இருந்து நம்மை வழிநடத்துவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே நாமும் நடமாடும் உடன்படிக்கைகளாக, நற்கருணைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையும் திறனாய்வு செய்யப்பட வேண்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய அழைப்பானது இன்றைய நாளில் நமக்கு தரப்பட்டதாக இருக்கிறது. ஆபிரகாம் லிங்கனை பற்றி நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்க ஜனாதிபதியாக பல்வேறு தடைகளை தாண்டி முன்னெடுத்து வருகின்றார். கடைசியாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக முடிசூட்டப்படுகிறார். பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வேளையிலே அந்த சதுக்கத்திலே இருந்த மக்கள் எல்லோரும் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் லிங்கன் உங்களோடு ஆண்டவர் என்றும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லோரும் அவரை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகின்ற போது அந்த மக்களை பார்த்து ஆபிரகாம் லிங்கன் இப்படியாக சொன்னார், என்னுடைய ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என்னோடு எப்போதும் இருப்பார் என்று எனக்கு தெரியும். நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என்னை எப்போதும் வழி நடத்துவார் என்று எனக்கு தெரியும். என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற, நான் நம்பி இருக்கிற, என்னை படைத்த, பராமரித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரோடு நான் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொன்னார். என்னுடைய ஆண்டவர், என்னை படைத்தவர், என்னை வழி நடத்துகிறவர், எப்போதும் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், எனக்கு சார்பாக இருக்கிறார். இந்த ஆண்டவரோடு நான் பயணப்படுவனாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டவரோடு, இந்த ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடிப்பவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாரா. இன்றைய நாளிலே நடமாடுகிற நற்கருணைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிற போதுதான் நாம் நடமாடுகிற நற்கருணைகளாக மாற முடியும். நடமாடுகிற நற்கருணையாக மாற ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே விவிலியம் சொல்லி தருவதை போல நாம் 2 1 இருக்க வேண்டும். விவிலியத்தில் எங்காவது 2 1 என்கின்ற பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நடமாடுகிற நற்கருணைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய புனிதர் விட்டு சென்ற விழுமியங்களை வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் 2 1 வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். விவிலியத்தில் எங்கேயாவது 2 1 என்பது சொல்லப்பட்டிருக்கிறதா? பல இடங்களிலே விவிலியத்திலே 2 1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். ஆயக்காரன் அப்படி வெளியே நின்று தன்னை நொந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேனே, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லையே என்று தன்னை தாழ்மைப்படுத்துவனாக, தாழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறான். அதே வேளையிலே பரிசேயன் உள்ளே சென்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த பாவியை போல, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இதோ அந்த பாவி எங்கே வெளியே நிற்கிறானே, அவனை போல நான் இல்லாததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்துவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த ஓமையை சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், பரிசேயன் அல்ல ஆயக்காரன் தான் ஆண்டவருக்கு உகந்தவனாக அவன் சென்றான் என்று சொன்னால் தாழ்ச்சி உள்ளவனாக அவன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். விவிலியத்திலே எங்காவது 10ல் 1 என்கின்ற ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? 10 பேரிலே ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். வெரி குட். தொழுநோயாளர்கள், 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசுவை எதிர்கொண்டு செல்லுகிறார்கள். ஆண்டவரே, நீர் நினைத்தால் எங்களுடைய தொழுநோய் குணமாகும் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய தொழுநோயானது குணமாகிறது என்று சொல்லுகின்ற போது 9 பேர் திரும்பி வந்து நன்றி சொன்னாங்க. அப்படிதானே? யார் சொன்னாங்க? ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஓடோடி வருகிறார். அதுவும் சமாரியனாக இருக்கிற அந்த மனிதன் மட்டும் வந்து ஆண்டவர் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்கு தந்த செல்வங்களுக்காக, ஆண்டவர் எனக்கு தந்த கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவர்களாக நாம் இருக்கிற போது இன்றைய நாளிலே நம்முடைய புனிதருடைய வாழ்க்கை விட்டு செல்லுகிற விழுமியங்களை கடைபிடிப்பவர்களாக நாம் இருக்கட்டும். 100ல் 1 என்று சொன்னவுடன் ஏதாவது ஞாபகம் வருகிறதா? 100ல் 1. 100ல் 1 ஆடு. வெரி குட். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனா நான் நினைக்கிற இன்னொன்று 100ல் 1. 100ல் 1 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட், வெரி குட். 100வர் தலைவருடைய பணியாளரை பற்றி ஆண்டவரிடத்தில் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய பணியாளன் ஒருவன் நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நீர் என்னுடைய பணியாளனுக்காக வேண்டினால் போதும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? 100வர் தலைவர் போய் சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய பணியாளர் உடம்பு சரியில்லாம இருக்காப்பா, ஏதாவது எனக்கு அவருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரே சூடன் என்ன சொன்னாரு? நான் உன்னோடு என்னப்பா, நான் உன்னோட அன்பு கூறுகிறேன். அது எப்பவும் சொல்றது ஆண்டவர். நான் உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருவேன் என்று சொல்லுகின்ற போது அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் இங்க இருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என்னுடைய பணியாளர் நலமடைவான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். 100ல் 1 நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நடமாடுகிற நற்கருணைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடத்திலே அந்த மனிதன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1000ல் 1. 1000ல் 1. இதை சரியா சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு தருவார். 1000ல் 1 யாருப்பா? இயேசுவின் சத்தமா சொன்னா பரிசு தர முடியாது. இயேசுவின் 1000ல் 1. சூப்பர், வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. இயேசுனுடைய அங்கியை தொட்ட அந்த பெண்மணி யார் சொன்னது? இயேசுனுடைய அங்கியை தொட்ட அந்த பெண்மணி. ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். பெரும் பாடுபட்ட அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே துணிவு கொள்ளுகிறார். இந்த மனிதனுடைய அங்கியினுடைய ஓரத்தை தொட்டாலாவது நான் கண்டிப்பாக குணமடைவேன், அவருடைய அங்கியினுடைய ஓரம் என்னை குணப்படுத்தும் என்கின்ற துணிவு கொண்டவளாக இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களை தாண்டி உள்ளே சென்று ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொன்னால் அவர் துணிவு கொண்டவளாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே விரைந்து செல்லுகிறார். இந்த மனிதனுடைய அங்கியை தொட்டாலே, அங்கியினுடைய ஓரத்தை தொட்டாலே நான் குணமடைவேன் என்கின்ற துணிவு கொண்டவளாக அவள் இருக்கிறார். கடைசியாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று 5000ல் 1. இது எல்லாருமே கண்டுபிடிச்சலாம். 5000ல் 1. அப்பம் பிடப்பட்ட, அப்பம் பகிலப்பட்ட அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சு? 2 மீனும் 5 அப்பங்களும். யாரு கொண்டு வந்தது? இயேசுடைய சீடர்களா? ஒரு சிறுவன் ஒருவன் அந்த சூழ்நிலையை பார்க்கிறான், அந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கிறான். இந்த மக்கள் பசியாற வேண்டும், போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் இருக்கிற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிற பகிரவு எண்ணம் கொண்டவனாக இருக்கின்றார். இன்று நாம் சிந்தித்தது போல நாமும் நடமாடுகிற நற்கருணைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய புனிதர் விட்டு சென்ற விழுமியங்களை
கடைபிடிப்பவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, நன்றி உணர்வுள்ளவர்களாக, துணிவு கொண்டவர்களாக, பகிர்வினுடைய குணம் கொண்டவர்களாக நாம் வாழுகிற போது நாமும் நடமாடுகிற நற்கருணைகளாக, நாம் உட்கொள்ளுகிற நற்கருணையிடமிருந்து ஆற்றலையும் வல்லமையும் பெற்று இப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்வர்களாக வாழக்கூடிய அருள் வரங்களை இறைவனிடத்திலே வேண்டுவோம். இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. முதல் திருவிருந்து பெறக்கூடிய பிள்ளைகள் முன்வருக. ஆன்சிமோன், ரிஷியா, அன்பு ஆண்டவரின் பிள்ளைகளே, இன்று ஆர்ப்பரிப்போம் மகிழ்வோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை போல உள்ளவெல்லாம் மகிழ்ச்சியில் பூரிப்படையும் நான் என்று இன்று முதல் முறையாக ஆண்டவரின் திருவுடல் திருரத்து விருந்திலே பங்கெடுக்க ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். பல நாட்களாக இந்த நாளை எண்ணி உங்களை தயாரித்துள்ளீர்கள். கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருள் வாழ்வில் உங்களை திடப்படுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவின் மனநிலையே உங்கள் மனநிலையாக இருப்பதாக. ஆகவே உங்களை இப்பொழுது வினவுகின்றேன். பிள்ளைகளை, இறைவனின் திருச்சபையில் நீங்கள் கேட்பது என்ன? நற்கருணையால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? உங்கள் அயலாரை முழு உள்ளத்துடன் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களா? நற்கருணை நம் ஆன்மீக வாழ்வின் அருமருந்து என ஏற்றுக்கொள்கிறீர்களா? நற்கருணையை உட்கொள்வதன் மூலம் நாம் கிறிஸ்துவோடு உடலாகவும் உள்ளமாகவும் இணைக்கப்படுகின்றோம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நற்கருணை மூலம் நாம் கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பின் பலனை பெற்று கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் அரவணைப்பிலும் வாழ்கின்றோம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? நற்கருணை மூலம் நாம் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொள்கிறோம் என்பதை நம்புகிறீர்களா? அன்பு குழந்தைகளை, முதல் திருவிருந்து அருட்சாதனத்தை பெறுவதற்காக நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை குறித்தும் மற்றும் விசுவாசத்தை குறித்தும் திருச்சபையாக மகிழ்கின்றது. தகுந்த முறையிலே தயாரித்திருக்கும் உங்களை இத்திருவருட்சாதனத்தை பெறுவதற்காக திருச்சபை ஏற்றுக்கொள்ளுகின்றது. இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. என்று கூறிய இறைவா, எங்கள் திருச்சபை தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். அவர்களோடு இணைந்து நற்செய்தி பணிக்காக உழைக்கக்கூடிய அர்ப்பண உணர்வை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. நானோ ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றுரைத்த இறைவா, எங்கள் வாழ்வில் ஏற்படும் எதிர்ப்புகளையும்
சவால்களையும் சந்தித்து உண்மைக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காகவும் உழைக்கக்கூடிய நல்லுள்ளத்தை எங்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. உமது வார்த்தையால் எம்மை குணப்படுத்தும் தந்தையே இறைவா, இன்று இந்த விழாவிலே பங்கேற்க முடியாமல் பல்வேறு நோய்களினாலும் கவலைகளினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மீதும் மனம் இறங்கி அவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று மகிழ்ந்திட அருள் கூர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக கூறிய இறைவா, எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் பங்கின் வளர்ச்சி பணிகளில் ஒருங்கிணைந்து ஆர்வமுடன் ஈடுபட்டு பணி செய்ய உமது அருளை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்த இறைவா, முதன்முறையாக திருவிருந்தில் உம்மை உட்கொள்ள வந்திருக்கும் பிள்ளைகள் இருவரும் உமது அன்பின் அழியா வாழ்வை பிறரோடு பகிர்ந்து தியாக வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. ஜார்ஜியாரை எல்லாருக்கும் பிடிக்குமா? ஜார்ஜியாரை எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா? பிடிக்கும், அப்படிதானே? நம்முடைய மறைவுரையில் ஜார்ஜியாரை முன்னிலைப்படுத்தி அவர் செய்த அற்புதங்களை முன்னிலைப்படுத்தி மிக சிறப்பாக மறைவுரை நிகழ்த்தப்பட்டது. ஜார்ஜியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் இறைவனுடைய உடலை இந்த நாளிலே கொள்ளப் போகிறார்கள். எனவே இந்த நாள் ஜார்ஜியாருடைய அருள் ஆசி உங்களோடு இணைக்க அனைவர் கண்களை மூடி அந்த ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். பள்ள விலையில் குடிகொண்டு வாழும் தூய ஜார்ஜியாரே, எம்மக்களுக்காக வேண்டுமையா. விலையில் குடிகொண்டு வாழும் தூய ஜார்ஜியாரே, பள்ள விலையில் குடிகொண்டு வாழும் தூய ஜார்ஜியாரே, கும்பிட்டு வந்தோ குறை நீக்க, கும்பிட்டு வந்து குறையை நீக்க இயேசுவே எமக்காய் வேண்டிடுமே. கும்பிட்டு வந்து குறையை நீக்க இயேசுவே எமக்காய் வேண்டிடுமே. பள்ள விலையில் குடிகொண்டு வாழும் தூய ஜார்ஜியாரே, அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய
தம்முடைய மக்களுக்கு அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக எந்நாளும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். இயேசுவின் வழிகளை நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வழியிலே நம்முடைய இறை மக்களாகி நீங்கள் வாழ வேண்டும். பறவை நாகத்தை கொண்டு இயேசுடைய சாட்சியாக வாழ்ந்த நம்முடைய புனிதனுடைய அற்புதத்தை நீங்கள் நாள்தோறும் காண வேண்டும் என்பதற்காக நம்முடைய புனிதத்திலே இன்னும் சிறப்பான விதத்திலே நம்மையே இணைத்து நாம் மன்றாடக்கூடிய நேரம் இது. அவருடினைந்து அவர் வழி ஏற்றவரே எங்கள் சார்ஜியாரே. இயேசுவின் வழியில் வாழ்ந்த உன்னதரே எங்கள் சார்ஜியாரே. அவருடினைந்து அவர் வழி ஏற்றவரே எங்கள் சார்ஜியாரே. அவரை அறிவித்து அழிய வாழ்வை பெற்றவரே எங்கள் சார்ஜியாரே. அவரை அறிவித்து அழிய வாழ்வை பெற்றவரே எங்கள் சார்ஜியாரே. அவரது அருகிலிருந்து ஆணையவர்க்கு உதவும் ஐயா. அவரது வருகிலிருந்து ஆணையவர்க்கு உதவும் ஐயா. பள்ள விலையில் குடி கொண்டு வாழும் தூய ஜாதியாரே. பள்ள விலையில் குடி கொண்டு வாழும் தூய ஜாதியாரே. கும்பிட்டு வந்தோ குறையை நீக்க. கும்பிட்டு வந்தோ குறையை நீக்க. இயேசுவே எமக்காய் மீண்டிடுமே. கும்பிட்டு வந்தோ குறையை நீக்க. இயேசுவே எமக்காய் மீண்டிடுமே. பள்ள விலையில் குடிக்கொள்வாழும் தூய ஆட்சியாரே. காணிக்கை பவன். விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கரிமாயிற்றிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய்.
ஏற்றிடுவாய் பலியை மாற்றிடுவாய். உடலும் உள்ளமும் உயர்ந்த பலியாய் உமது பாதம் அடைக்கிட்டேன். உமது வழியில் உவகை காண உள்ளது அனைத்தும் இழக்கிட்டேன். உம்மையை அறிந்தேன் என்னை கொடுத்தேன். நீளத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிவாயிடுவாய் பலியை மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் பலியை மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் பலியை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலியை எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு எளிதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராம். அன்புடன் எம்மை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இறைவா, எந்த நாளும் எவ்விடத்திலும் நன்றி கூறுகின்றோம். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பன்முறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார்.
எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெற்று திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுகிறதே உந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஒளிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவேற செய்தருளும். தாயும் தந்தையும் ஆகிய இறைவன், இதோ இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே எங்களுடைய இந்த பள்ளவிள்ளை இறை சமூகத்திற்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். இந்த இடத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக கிடைகளால் முழுவதுமாக நிரப்பியருளும். என்ப ஆண்டவரே, இன்று தங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் உம்மை ஏற்க இருக்கின்ற எங்களுடைய அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்களுக்கு உம்முடைய விண்ணக கொடைகளை நிறைவாக பொழிந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தருளும். இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் திடத்தையும் நிறைவாக கொடுத்து தூய ஆவியினுடைய ஆலயங்களாக இவர்கள் மாறி உம்மை முழுவதுமாக தங்களுடைய உள்ளத்திலே ஏற்கின்ற இவர்கள் நடமாடும் நற்கரணைகளாக மாறி உம்மையே எல்லா இடங்களிலும் பறைசாற்றக்கூடியவர்களாகவும் உமக்கு சான்று பகரக்கூடியவர்களாகவும் உம்மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் இவர்களை மாற்றியருளும். மொத்தத்திலே எங்களுடைய இந்த கிளைப்பங்கில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருள் வரங்களை ஈந்தருள வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுகின்றோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஓந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவுடன் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில்
இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கருக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான்
ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உயிராக எனிவாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. விழும் போதெல்லாம் கரமாகவா, வழியெங்குமே ஒளியாகவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். உயிராக எனிவாரும் இறைவா, என் உள்ளத்தில் நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நீரை வாழ்வு தருகின்ற உணவா என்னில் வாழ்த்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உனில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல என்னை பயிர அருளை தாருமே. உயிராக எனிவாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. விழும் போதெல்லாம் கரமாகவா, வழியெங்குமே ஒளியாகவா.
உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எரிவாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடுவா. நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறிய இறைவா, எங்களை வழிநடத்த நல்ல பங்கு தந்தையை தந்து கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல உடல் உள்ள நலனையும் தேவையான ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி. நன்றி நன்றி தனது கடைசி ராவுணவின் போது நற்கருணையை ஏற்படுத்திய நற்கருணை நாதரே, இன்று முதன்முறையாக உமது உடலை உண்டு இரத்தத்தை பருகிய குழந்தைகளையும் எங்களையும் ஆசீர்வதித்து நற்கருணையின் மேன்மையை உணர்த்தியதற்காகவும் அதற்கான தயாரிப்பில் நீர் அவர்களோடும் வழிகாட்டிகள் மற்றும் பெற்றோரோடும் இருந்து அவர்களை தயாரித்ததற்காகவும் நற்கருணை நாதரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி. ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல எங்களை எல்லா துன்பத்தினின்றும் தொற்று நோயின் தாக்கத்திலிருந்தும் பாதுகாத்து மகிழ்வோடு வாழ செய்தமைக்கும் இந்த 3 நாட்களும் எங்கள் குடும்ப விழா சிறப்பான முறையில் நடக்க தேவையான அருளையும் ஆசிரியையும் தந்து வழிநடத்தியமைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி. எந்த நெஞ்சம் பாடும் கீதம் உமக்காகவே, உந்த நட்பில் வாழும் ஜீவன் நானாகவே. எந்த நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி. நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதரினுடைய புனித ஜார்ஜியாரினுடைய விழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி தானே எல்லாருக்கும். திருவிழா நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு வகையிலே 3 நாட்கள் திருவிழாவை நடத்தி முடிவுக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். உண்மையிலேயே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக வழி நடத்தி இருக்கின்றார். நம்முடைய புனிதரனுடைய பரிந்துரையும் இதற்கு கட்டாயமாக முக்கிய பங்காற்றக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அவருக்கு விழா எடுப்பதற்கு அவருடைய அருள் துணையன்றி கட்டாயமாக எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆகவே அத்தகைய விதயத்திலே இந்த 3 நாட்கள் விழாவை எடுப்பதற்கு இறைவனுடைய
அந்த அரவணைப்பும் அதே போல புனிதர்களுடைய பரிந்துரையும் நிறைவாக இருந்திருக்கின்றது. ஆகவே எல்லாம் இந்த இறைவனுக்கும் நம்முடைய புனிதருக்கும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த விழாவானது நடக்குமா நடக்காதா என்று தொடக்கத்திலிருந்தே ஒரு குழப்பம். கிட்டத்தட்ட இந்த குழப்பம் மே மாசத்திலிருந்து தொடங்கின குழப்பம் இல்லை, ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்கின குழப்பம். அடுத்தது ஒரு லாக்டவுன் வந்துச்சு. அதில் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், திருவிழாவை கொண்டாடி விடுவோம் என்று. லாஸ்ட்டில் பார்த்து கிடைத்து அன்னைக்கு பார்த்து லாக்டவுனை போட்டு விட்டார்கள், திருவிழா தொடங்க முடியாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 3 நாட்களும் நாம் விழா கொண்டாடுவதற்கு நம்முடைய மறை மாவட்டமானது நமக்கு அனுமதி அளித்தது. நம்முடைய மேதகு ஆயர் அவர்களினுடைய அந்த அனுமதியின் அடிப்படையிலே தான் நாம் இந்த விழாவை கொண்டாடினோம். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் நன்றி கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு சில மனிதர்கள் இதற்கு உழைத்திருக்கின்றார்கள். இதற்கு இந்த அனுமதி பெறுவதற்கெல்லாம் நம்மோடு இணைந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த விழா பலியை தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, பாசமிகு தந்தை ஜஸ்டின் கிறிஸ்துராஜ் அவர்கள். உண்மையிலேயே இந்த தியான பாட்டெல்லாம் அவருடைய பாடல், சிறப்பான ஒரு பாடலை அவரே கூட நானும் பாடி விடுகிறேன் அப்படின்ட்டு தானே முன்னே வந்து அந்த பாடலையும் பாடி, அதெல்லாம் தாண்டி புனித ஜார்ஜியாருக்கு ஒரு பாடலை அவரே நேற்று நைட்டு உட்கார்ந்து எழுதி அந்த பாடலை இசையாகவும் இசை மீட்டி, பாடலுக்கு இசை மீட்டியும் இன்றைய நாளிலே அந்த பாடல் வழியாகவே நமக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே அத்தகைய தந்தை நம் மீது பாசம் கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய வருகை உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த தந்தை நமக்காக வந்து இந்த நாளிலே நமக்காக ஜெபித்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றார். ஆகவே தந்தைக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஒரு சிறப்பான மறையுரை, அருமையாக நடமாடும் நற்கருணைகளாவோம், புனித ஜார்ஜியாரின் வழியில் நடமாடும் நற்கருணைகளாவோம் என்ற தலைப்பிலே சீரிய சிந்தனைகளை உள்ளடக்கி சிறப்பான விதத்திலே நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கும் விதத்திலேயே அருமையான குரல் வளத்தோடு தந்தை சுந்தர் சிங் அவர்கள் கோணம்காடு பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் அந்த பங்கை திறம்பட வழிநடத்துவதோடு வளரி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த வளரி என்ற அமைப்பிற்கு முதுகெலும்பாகவும் இருந்து செயல்பட்டு நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களையும் அரசு சார்ந்த துறைகளிலே பணிகளிலே அமர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடும் ஆவலோடும் உள்ள ஏக்கத்தோடு தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே சிறப்பான விதத்திலே பணியாற்றி வருகின்றார். அத்தகைய தந்தை இன்றைய நாளிலே இங்கு வந்து நம்மோடு இந்த வழியிலே கலந்து நமக்கு நம்முடைய புனித ஜார்ஜியாரின் வழியில் நடமாடும் நற்கருணைகளாக மாறுவதற்கு வழிவகைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த தந்தைக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஃபாதர் 2 சொன்னாரு, 10 சொன்னாரு, 100 சொன்னாரு, 1000 சொன்னாரு, 5000 சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி திருவழிபாட்டு நூல்ல இன்னொன்னு இருக்கு. அது என்னது? திருவழிபாட்டு நூலிலே ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன எண்? 666 ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரியா? தந்தை சொன்னது எல்லாம் அவர்களை போல் இருக்க வேண்டும், நான் சொல்வது இவரை போல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன 666 யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆன்டி கிரைஸ்டுக்கு, எதிர் கிறிஸ்துவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணாக இருக்கின்றது. 666 திருவழிபாடு நூல் வாசித்திருக்கிறீங்க தானே எல்லாரும்? அப்போ அந்த எதிர் கிறிஸ்துக்களாக இல்லாமல் தந்தை சொன்ன விழுமியங்களின்படி எல்லோரும் வாழ வேண்டும். சரியா? 666 இருப்பீங்களா? இருக்கக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து இந்த விழாபலியிலே கலந்து நமக்காக இணைந்து ஜெபித்தவர்கள் நம்முடைய மணி மைந்தர் அடுத்ததை ஜூலி அவர்கள்,
தந்தை அவர்களினுடைய நட்புறவின் விழுமியத்தின் காரணமாக தந்தை என்னுடைய தோழர், சரியா? அதனால தோழருக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே இந்த பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தை அவருக்கு நம்முடைய பையன் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இன்னும் ஒருவருக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அருட்சகோதரர் விஷால் அவர்கள் உண்மையிலே இந்த நாட்களிலே முழுவதுமாக என்னோடு இணைந்து தோளோடு தோள் கொடுத்து நடக்கக்கூடியவராக இருந்தார். எல்லா நிகழ்வுகளிலும் என்னோடு இணைந்து செயல்படக்கூடியவராக இருந்தார். அந்த சகோதரருக்கு இந்த தருணத்திலே நம்முடைய பையன் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய அருள் சகோதரிகள் வீடெல்லாம் சூப்பரா இருக்குல்ல, நிறைய நேரம் எடுத்து நிதானத்தோடு அழகாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கடைசி நாள் இந்த பீடமே தெரியக்கூடாது, ஃபுல்லா பூ மட்டும்தான் தெரியணும் என்ற சொன்னதற்கு இணங்க அருட்சகோதரிகள் எல்லா நாட்களிலும் சிறப்பான விதத்திலே இந்த பீட அலங்காரம் மற்ற தயாரிப்புகள் எல்லாம் செய்திருந்தார்கள். ஆகவே நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அதே போல சிறப்பான விதத்திலே என்னோடு இணைந்து இந்த விழா நடப்பதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தங்களுடைய உடல் உழைப்பையும் தங்களுடைய நேரங்கள் எல்லாத்தையும் இணைந்து கொடுத்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள். உண்மையிலேயே எனக்கு 4 தூண்கள், 4 காவல் தூதர்கள் என்று கூட சொல்ல முடியும். ஒரு காவல் தூதர் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. 3 காவல் தூதர்கள் இருந்து நன்றாக காவல் காத்தது போல அனைத்து செயல்களையும் செய்வதற்கு அனுமதி வாங்குவதற்கானாலும் சரி, மற்ற இடங்களுக்கு செல்வதானாலும் சரி, மற்ற ஏற்பாடுகளை செயல்படுத்துவதானாலும் சரி, என்னோடு இணைந்து என்னுடைய குரலுக்கு செவிமடுத்து அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் கரங்களை குவித்து நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் உண்மையிலேயே இந்த செயல்பாடானது இன்னும் பிற்காலத்திலே நம்முடைய இந்த கிளை பங்கை கட்டாயமாக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் என்ற ஒரு நிலைப்பாடை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர்களுக்கு நன்றிகள். அதே போல பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கூட அவர்களுடைய கடமைகள் இது என்று சொல்லுகின்ற பொழுது நிறைவாக அதை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். மேலும் இந்த பக்த சபைகள் அன்பிய ஒருங்கிணைத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு எரிந்தவரே, என் உள்ளத்தில் வந்ததற்காய் உமக்கு நன்றி. சிறு தூசி என என்னை கருதாமல் உம் அன்பு செல்ல பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. என் இதயத்தில் உம்மை ஏற்ற நான் என்றும் உம் அன்பு பிள்ளையாகவும் உம்மை எப்போதும் தகுந்த தயாரிப்போடு உட்கொள்வேன் எனவும் இவ்வுணவை எனது ஆன்மீக வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கும் உணவாக அமைத்துக் கொள்வேன் எனவும் கத்தோலிக்க திரு அவையின் உண்மை சீடராய் வாழ்ந்து இறையாட்சி பணியில் பங்கு கொள்வேன் எனவும் என் உள்ளத்தில் இன்று எழுந்தருளி வந்த உமக்கு சாட்சியாக வாழ்வேன் எனவும் இங்கு கூடியிருக்கும் அருள் தந்தையர்கள், என்னுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், மேலும் அனைவர் முன்னிலையிலும் எம் பாதுகாவலர் புனித ஜார்ஜியார், விண் தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரின் ஆசீரோடும் உறுதி கூறுகிறேன். என்னை ஏற்று அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விழா வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவான திருப்பலியை உங்களோடு இணைந்து நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொன்ன உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். குறுகிய காலகட்டம், ஒரு வாரத்திற்குள்ளாக அருமையான தயாரிப்புகளை தயாரித்து
உங்களை வழிநடத்தி மிகச் சிறப்பானதொரு விழாவை கொண்டாடிய பாசமான உங்களுடைய பங்கு தந்தை, என்னுடைய தம்பி நண்பர், அவருக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மீந்த ஜோடி அவர் சார்பாக, அன்பு நண்பர் சுந்தர் சிங் சார்பாக, அன்பு தம்பி விஷால் சார்பாக, அருள் சகோதரி சார்பாக எல்லாரும் கை தட்டி ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பினையால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகன் மீண்டும் ஏற்றம் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிவிக்க திருவிழம் கொண்டு ஒளியின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியார் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே ஆவி உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்து ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தம் ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. இவ்வாறு பல்வேறு ஒளியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்டவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நடமாடும் நற்கருணையாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க வாழ்க என்று வாழ்த்திடுவோம், எங்கள் அன்பு புனிதரை வாழ்த்திடுவோம். மும்முறை மரித்து உயிர்த்த புனிதரை, புதுமை நிறைவர பெற்ற புனிதரை, புகழ் பாடி போற்றுகின்றோம். வாழ்க வாழ்க என்று வாழ்த்திடுவோம், எங்கள் அன்பு புனிதரை வாழ்த்திடுவோம். வாழ்க வாழ்க என்று வாழ்த்திடுவோம், எங்கள் அன்பு புனிதரை வாழ்த்திடுவோம். எங்களூரின் மங்காத ஒளி சீர்மிகு வாழ்வை எமக்கு தந்தவர்.
காத்தாய் சோர்வுற்ற நேரம் எம்மோடு இருந்தாய் புகழினை பாட வாழ்க வாழ்க என்று வாழ்த்திடுவோம் எங்கள் அன்பு புனிதரை வாழ்த்திடுவோம் மும்முறை மறித்து உயிர்த்த புனிதரை புதுமை நிறைவரம் பெற்ற புனிதரை புகழ் பாடி போற்றுகின்றோம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திடுவோம் எங்கள் அன்பு புனிதரை வாழ்த்திடுவோம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திடுவோம் எங்கள் அன்பு புனிதரை வாழ்த்திடுவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.